நெத்தியில் வர்ற அந்த பாராட்டி வந்து நானே பொறுத்தளவுக்கு சொத்தைங்கிறது ஒவ்வொரு மனுஷனுடைய தாக்கமாக இருக்குது. நகைச்சுவை கலந்து அதுக்கான எமோஷன் அது ஒன்றத்தை பார்த்தா நான் ஏன்னா இவ்வளோ ஒரு 6 படம் இருந்துச்சு ஒரு ஹீரோ இவ்வளோ ஒரு எஃபர்ட் எடுத்து ரோடா உழைச்ச ராஜா ஆனந்த் வினோத் புகழ் யோகி எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாம் சொல்ல நிறைய படம் பார்த்துருப்பீங்க. ஒரு யங் டீம், ஒரு புது முயற்சி, நீங்கள் எல்லாம் சேர்ந்து தான் சப்போர்ட் பண்ணோம். உங்களை எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு முயற்சியை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு புது முயற்சிக்கு நீங்கள் எல்லோரும் உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா எங்களால் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாது. ஸோ சொட்ட நினைதா ஆகஸ்ட் 29 ரிலீஸ் ஆகுது. இந்த யங் டீமை நல்லபடியாக நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இதுதான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் கொஞ்சம் காமெடியாக தான் பேசுவேன், பட் இப்போ ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ஆடியன்ஸாக ப்ரெஸ்ஸாக நீங்கள் தான் படம் பார்த்துருக்கீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம், இதெல்லாம் சொல்கிறது தான். நாங்களும் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா எழுதுங்க. இந்த மாதிரி ஒரு டீமும் இங்கே இருக்கும், ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த சொட்ட நிறைய சேர்த்துருங்க. ரொம்ப நன்றி. இது என்னோட முதல் ஸ்டார்ட் தான். இனிமேல் போக இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவேன். அதுக்கு எல்லாருக்குமே உங்களோட சப்போர்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சந்தோஷம். நான் இன்னும் இடங்களில் ஒரு காலத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு ரொம்ப பழக்கமாக தான் இருந்தது. சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ கேமரா செட்லேயே இருக்க கேமரா நான் பார்த்துருக்கேன். கேமரா ப்ளீஸ் எல்லா கேமராவும் ஒவ்வொரு கண்கள். இந்த குழந்தைங்கள்லாம் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் எல்லாரும் ரொம்ப நாள் ஆச்சு காமெடி. இந்த படத்தோட வெற்றி கண்டிப்பாக அடுத்தடுத்து காமெடி படங்கள் அதிகமாக இருக்கும். எல்லாரும் ஆகஸ்ட் 29 தயவு செய்து வணக்கம். ரொம்ப நன்றி. இதெல்லாம் பார்த்து பிடிச்சிருக்கோம். நம்புகிறேன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் நியூ டீம் எங்களோட பெஸ்ட் எல்லாருமே கொடுத்துருவோம். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ சூப்பரான கதை எடுத்து டேரக்டர் அப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னை இவ்வளோ ஒரு அழகான ஒரு ப்ராஜெக்ட், அழகான ஒரு டீம் இருக்கும்போது சந்தோஷம். ராஜா பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஹீரோஸ் சூப்பராக. ஸோ எல்லோரும் தயவுசெய்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மீடியா மக்கள் கையில் தான் இருக்குது.
கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதா கேளுங்க. ஆனால் ஒரு 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 சின்ன படத்தை சின்ன படமாக ஆக்குறதோ இல்லை ஒரு சின்ன படத்தை பெரிய படமாக ஆக்குறதோ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களோட உண்மையான ரிவ்யூவை நீங்கள் தாராளமாக கொடுங்க. ஏன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு முயற்சி அதை ஒரு நல்ல கலகலன்னு காமெடியாக கொண்டு போயிருக்கோம். அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அது நீங்கள் தான் அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். கொஸ்டின்ஸ் என்ன கேட்டுக்கோங்க. ஹார்ட் ஒர்க் ஓகே, ஹீரோ வந்து ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் படத்தில் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்களான்னு தான் எங்களுக்கு தெரியல. நீங்கள் பார்த்தீங்களா? இந்த நேற்று ஒரு படம் கடுக்கான ஒன்று போட்டாங்க. எல்லாருமே யதார்த்தமான ஒரு இது காமெடி அப்படி இருந்தது. அது புது ஆர்டிஸ்ட் சொல்லித்தர வேண்டியதுதான் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து வலுக்கட்டாயமாக எல்லா காமெடியும் போட்டு நம்ம எடுக்கணுன்ற திணிச்ச மாதிரி இருந்தது. அதை நீங்கள் நோட் பண்ணீங்களா? இல்லை சார், நாங்கள் நோட் பண்ணி நீங்கள் தான் நோட் பண்ணி சொல்லுவீங்க. பட் திணிக்கணும்னு எதுவும் பண்ணல. யதார்த்தமாக எடுத்துகிட்டு போகணும் தான் நாங்கள் திணிக்கணும்னு ஏன்னா எப்பயுமே படம் எடுக்கும்போது காமெடி வந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. ஆனால் ஹீரோ வந்து கரெக்டான ஒரு பொசிஷனில் கரெக்டாக இருக்காரு. மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஓவர், அதாவது நான் எக்ஸ்ட்ரா பேசணுன்றதுக்காக பேசுகிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தான் கேட்கும். இல்லை இல்லை இல்லை, இந்த மாதிரி எதுவும் நாங்கள் திணிக்கல, யதார்த்தமாக பண்ணது தான். முயற்சி வாழ்த்துக்கள் தான். ஆனால் எடுக்கும்போது நீங்கள் சிரிச்சிங்களா, ரோபோசங்கர் சிரிச்சாரா அப்படின்னு தான் நீங்கள் பார்த்துருங்க. சரி சரி, வாழ்த்துக்கள். நல்ல முயற்சி, கான்செப்ட் நல்ல கான்செப்ட். தேங்க்யூ. என்னன்னா என்னோட டைலாக் ரைட்டர் கேபிவி ராஜா கலக்கு போது இருக்காரு. இல்லை இது வந்து நாங்கள் ஆடியன்ஸில் தான் பார்ப்போம். சரி சரி சரி, அது அடுத்து நான் வந்து நாங்கள் விஜய் டிவி இதெல்லாம் கிடையாது. அவங்க யாராக இருந்தாலும் சரி இங்கே வந்தாங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஆடியன்ஸை தான் பார்ப்போம். தேங்க்யூ சார். ஏன்னா இவ்வளோ பேரை நீங்கள் வேலை வாங்கிடுறது பெரிய விஷயம் தான். ஆனால் வேலை வாங்க நல்ல இது, நல்ல கான்செப்ட். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிடலாமான்னு தோணும். கொஞ்சம் அது நான் நெக்ஸ்ட் டைம் அதை நான் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு சின்ன குறிப்பிட்ட டைமில் எடுத்த படம். 18 டேஸில் இந்த குவாலிட்டி அவுட் எடுத்து வர்றது கொஞ்சம் மிக தெரியும் கஷ்டம் தான். பட்ஜெட்டாகவும் எங்களுக்கு கொஞ்சம் கன்ஸ்டன்ட் இருந்தது. சீக்கிரம் பண்ணணுன்றது குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கோம். எதுவுமே திணிக்கல, வந்து மக்கள் பார்க்கட்டும். பார்த்து இந்த படத்தை சீரியஸாக அவர் வந்து பண்ணிட்டு இருந்தார். ஆமாம் ஆமாம், சீரியஸாக போயிருந்தாவே மக்கள் ரொம்ப ரசிச்சிருப்பாங்க. இவ்வளோ வழி இருக்கான்னு தெரிஞ்சிருப்பாங்க. கரெக்டு. ரொம்ப சீரியஸாக அதை ஹேண்டில் பண்ண வேணாம் அப்படின்றதும் நாங்கள் ஒரு பிளான் பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப சீரியஸாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப போர் ஆகிடும். ரொம்ப சீரியஸாகவும் ஹேண்டில் பண்ண வேணாம், கொஞ்சம் காமெடியாக எடுத்துகிட்டு போய் கடைசியில் நம்ம சொல்ல வேண்டியது சொல்லணும்னு தான் ஐடியா. சார் சொல்லவே இல்லையே சார். இல்லை சார், சொட்டத்தில் தான் இந்த விஷயத்தில் வீரியமாக இருப்பாங்க அப்படின்னு ஊரெல்லாம் பேச்சு. அதான் அந்த விஷயத்தில் ஆனால் சொட்டத்தலைக்கு பொண்ணே கிடைக்கலன்னு கான்செப்ட் போயிருக்கு. நீங்கள் எனக்கு முடியும். ஏன்னா அதுக்கு உதாரணம் நான், சரி, அதனால தான் கேட்குறேன் அந்த கேள்வியை. ஓகேங்களா? அந்த விஷயத்தில் வீரியமாக இருப்பாங்க. இல்லை அது இல்லை, சொட்டத்தலையில் என்ன காமெடி அது வந்து தப்பு இல்லை. சொல்லுங்க. பொண்ணு பார்க்க போட்டோ தானே காட்ட முடியும். ஆமாம், அது இப்போ சொல்ல முடியுமா என் பையன்? இல்லை விஷயம் தெரிஞ்சவங்க சொட்டத்தலைக்கு தான் முதல்ல பொண்ணு கொடுப்பாங்க. நான் கல்யாணம் பண்ணுறப்போ இவ்வளோ சொட்டை கிடையாது, கொஞ்சம் கம்மி தான். இல்லை சார், இந்த விஷயம் எங்களுக்கே இப்போ தான் தெரியுன்றதுனால பார்த்து பண்ணாதீங்க. எனக்கு 2 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். ரெண்டை வந்து கட் பண்ணி பாஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு உன்னை கட் பண்ணியிருக்கணும். தேங்க்யூ சார். அதாவது ஒரு 18 நாளில் ஒரு அழகான படம் டே நைட்டு பற்றி மிஸ் பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு முயற்சி தமிழ் படத்தில் முதல்ல இது ஒரு கூட்டத்தில் வச்சு ஒரு நல்ல கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் படம் பார்த்து 10 விஷயம். தேங்க்யூ.